அங்கே வேறு ஏதோ வருதுங்க. என்னடா லைட்டு விட்டு விட்டு எரியுது. நான் விட்டுருங்கடா. தெரியுதா? அங்கே ஏதோ வருதுங்க. இப்படியே ஏஞ்சி ஓடிடணும். என்னடா சவுண்டு இது? ஐயோ, ஓடிடுறா பக்கத்தில் வந்துட்டேன். இங்கே வருமா? சரி இருங்க, இன்ட்ரோவை போட்டு வரேன். ஸோ ஹாய் ஹலோ மக்களே, நீங்களும் திருப்பதி எடுத்து ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ஆர்டர் 13 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பின்னாடியே ஒருத்தன் வந்தான். சவுண்டு மட்டும் கேட்குது. அவன் நடந்து போகிற சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது. அவன் அந்த பக்கம் போயிட்டானா அப்படியே ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்த பொருள் U1ல் 1 பாஸ்வேர்டை பார்த்தாச்சு. இப்போ ஓடினா மட்டும் போகுது அந்த இடத்துக்கு. அந்த பக்கம் போயிட்டுருக்கான் எங்கேயோ. ஐயோ, இன்னும் எத்தனை பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியலையே. இங்கே U1 என்னடா இது சவுண்டு? டேய் கத்திர போகிறேன்டா. கத்துறேன்னா என்னை வீட்டில் பொழந்துருவாங்கடா. பாஸ்வேர்டை போட்டு எடுத்துட்டு அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான். இந்த சவுண்டுக்கெலாம் வராதில்ல. வந்ததுன்னா சோழி முடிஞ்சிச்சு. ஏதோ கட்டையெல்லாம் நவுற மாதிரிலாம் சவுண்டு கேட்குது. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இதை பேக் பண்ணி அனுப்பிடலாம். இதை போட்டு பூனை, உனக்காக தான் எங்கெல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன். இதை பேக் பண்ணிக்கிட்டு இது பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டுமா டேப் ஒட்டணுமா? டேப் எடுத்து ஓட்டணும். டேப் எடுத்து ஒட்டிட்டு ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிட்டு கன்வேயர் பெல்ட்டில் போட்டால் போயிடும். அவ்வளோதான். அது என்னடா இத்தினோண்டு கேப்பு? இன்னும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரணுமா? சரி ரைட்டு, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். R1ல் 4 இதுதான் பக்கமாக இருக்குது. பக்கமாக இருக்கிறது ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எனக்கு போகிறக்கு பயமாக இருக்குது. அவன் வேறு அங்கேயே நடமாடிட்டு இருந்தான். சரி, மனசு திடப்படுத்திட்டு போவோம். என்ன மறுபடியும் போனால் வருவேனா தெரியாது. என்னடா சவுண்டு இது? எங்க ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குதுங்க. கத்திர போகிறேன். இப்போ R1ல் 4க்கு ஓடணும். என்னடா சவுண்டு? ஐயோ டக்குன்னு பொருள் எடுத்துகிட்டு போகிறேன் நான். எர்ரா, அப்படியே ஒரே ஓட்டமாக எடுத்துடணும். எதுவும் வரல. ஐயோ, பூனைய லைஃப் வேறு கரைஞ்சிருச்சா? அதுக்கு இதுக்கடா இப்படியெல்லாம் சவுண்டு கொடுக்குறீங்க? வெளில ஏதாவது இருக்குதா? நம்ம ஏதாவது நோட் பண்ண முட்டமா? சரி ரைட் விடுங்க. எதுவும் இல்லை. இது வரைக்கும் எதுவும் கண்ணில் சிக்கலை அமானுஷமா. அந்த ஒரு ஜந்துவை தவிர இதை உள்ள தூக்கி போட்டு. ஆனால் பயமாக இருக்குதுங்க. அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நின்றுமோன்ட்டு. இது வேறு ஓப்பன்லேயே இருக்குது. இது டக்குன்னு பிரிண்ட் அடித்து போட்டாச்சு. புஸ்க்குன்னு வந்து கவிருமோன்னு எனக்கு ஒரு பயம். அவ்வளோதான். இன்னைக்கு கோட்டா முடிச்சாச்சு. இது வேறு க்ளோஸ் ஆகாதாடா? ஐயோ, க்ளோஸ் வேறு பண்ண முடியலையே. என்னடா க்ளோஸ் ஆகிட்டு மேலே போகுது? ஐயோ, சரி போயிட்டு இன்றைக்கி டே முடிச்சிடலாம். இன்றைக்கி $85 கோட்டா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே 3 இன்னைக்கு. அப்பா இப்போயாச்சும் க்ளோஸ் ஆச்சே, சந்தோஷம். லாகின் பண்ணிட்டு ஷாப்புக்கு போயிட்டு தான் வாங்கலாமா? ஃபஸ்ட்டு டிக்கெட் ட்ராக் ஆல்ரெடி இருக்குது, வேணாம். பேசாமல் ஸ்கேனர் வாங்கிக்கலாமான்னு யோசிக்கிறேன். அந்த ஸ்கேனர் ஒன்று இருந்துச்சு. டூல் பெல்ட் வாங்கிட்டு அந்த ஸ்கேனர் வாங்கிப்போம். ஸ்கேனர் யூஸ் ஆகுது.
அந்த ஸ்கேனர் எதுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னதுன்னா, நம்ம ஒரு பில்லு போடுறோம்ல, அந்த பில்லை அதில் நோட் பண்ணிக்கிட்டு போய்க்கலாமாம்மா பாஸ்வேர்டை. இனிமேல் நான் பாஸ்வேர்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இனிமேல் இதுலேயே நான் போட்டு போய்ப்பேன். பரவாயில்ல, ரெண்டுமே ஒரே இதில் ஹோல்ட் பண்ணிக்க முடியுது, பிரச்சனை இல்லை. இதை மட்டும் நோட் பண்ணிட்டு போய் எடுத்துகிட்டு வருவோம். H3ல் ஒன்று இல்லை, வேறு எதுக்கு போகலாமா? இல்லை இதுக்கே போவோம். ஏன்னா லாங்கில் இருக்கிறத முடிச்சிட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். அப்படி அங்கெல்லாம் நல்லா பேசுகிறேன், ஆனால் இங்கே வந்தால் மட்டும் அப்படியே ஆஃப் ஆயிடுது, ஏன்னு தெரில. ஐயோ, இப்போ அங்கே H3 வரைக்கும் போகணும் நான். இப்போ எனக்கு அதான் பயமாக இருக்குது. ஐயோ டேய், கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்டா கொஞ்சம். ஐயோ, கத்த விடாமல் விட மாட்டானுங்க போல. ஏங்க மறுபடியும் சவுண்டு கேட்குதுங்க. என்னை விட்டுருங்கடா, நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக போயிடுறேன், நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக போயிருங்க, அவ்வளோதான். ஐயோ, சவுண்ட் இங்கே தான் கேட்குது அதிகமாக. ஐயோ, போகிறக்கு வழி இல்லை. ஐயோ, இங்கே வந்து பிடிச்சிருவோன்னு பயமாக இருக்குது இருப்பது. ஏய், அவன்டா அஸ்கி வாய்ஸில் பேசுகிறோம். ஐயோ தேரை விட்டுருக்கடா. ஐயோ, ஓடி போய் டக்குன்னு பொருள் எடுத்துகிட்டு போகணும். H3ல் 1 பாஸ்வேர்டை போடுறா டக்குன்னு. ஐயோ, மேலே 2, சைடில் 1, கீழே 1. பொருள் எடு. ஏய், கத்தாத செய். இது கத்துறதுக்கே நான் பயப்படுறேன். டேய், எவன்டா ஓடுறவன்? ஐயோ, எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்குள்ளே என்ன சம்பவம் பண்ணால் விட மாட்டானுங்க போல இன்னைக்கு. ஏய், ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது பக்கத்தில் வர. இது இங்கே மேலே வச்சுட்டு எங்கள் பக்கத்தில் தான் எங்கேயும் நடந்து போகுது, எங்கன்னு தெரில. ஏ ராசா, நீ அப்படியே போயிரு, நான் அப்படியே போயிடுறேன் பொருளை மட்டும் எடுத்துகிட்டு. அவ்வளோதான், உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அவ்வளோதான். இப்படியே ஒரு ஓரமாக போய் இங்கே அடியில் பூந்து. என்னடா சவுண்டு இது? ஏதோ ஒரு மிருகம் வந்து உரும்புற மாதிரி ஒரு சவுண்டு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு டேய் கொஞ்சம் அமைதியாக இருக்கடா. ஐயோ, என்னை கத்த வைக்காம விட மாட்டானுங்க போல இன்னைக்கு. புத்தா சவுண்டு இங்கே வந்தான் தாண்டா நிம்மதியாக இருக்குது. சரி, அடுத்த பொருள் என்னது? J3ல் 7க்கு போகணும் அடுத்து. சரி, இதை பேக் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இது என்ன மிஷினே தெரியலையே. சரி, நமக்கு எதுக்கு, நமக்கு பேக் பண்ணுறது தான் வேலை. தூக்கி டேப் ஒட்டிட்டு, எங்கே இது ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. $33 இன்றைக்கி சம்பாதிச்சாச்சு. $105 வேணுமா கோட்டாவை முடிக்கிறதுக்கு. இன்றைக்கி J3ல் 7க்கு போகிறோம் அடுத்தது. பாட்டுக்கு போகிறோன்னு சொல்லிடுவேன், என்ன போனால் வருவனா தான் தெரியாது. மறுபடியும் இந்நேரத்தில் என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும். எவன்டா அவன்? பக்கத்து வீட்டு காம்பவுண்டில் எட்டி பார்க்குற மாதிரியே பார்க்குறான் பாருங்களேன். தம்பி, இப்படிலாம் பார்க்கக்கூடாதுப்பா. ஓ, ஜம்ஸ்கேரா இது? சரி, ரைட்டு போ. அவன் அந்த பக்கம் எங்கேயோ போயிட்டுருக்கான், நம்ம இப்படி இந்த பக்கம் போயிடலாம் டக்குன்னு. டேய், கொஞ்சம் அமைதியாக இருங்கடா. ஐயோ, கத்த வைக்கிறானுங்க. இவன் வேற ஒரு பக்கம் வா வான்ட்டு இருக்கிறான். எங்கடா வர்றது? நான் வா வான்ட்டு இருக்கிறான். சைடில் ரத்தம், ஆனால் தரையெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுருக்கானுங்க. எப்படின்னு தெரில, வந்து கூட்டி விடுவானுங்களா? எதுவும் இப்போதைக்கு கண்ணில் தென்படலை. அப்படி ஏதாவது பட்டுச்சு அவ்வளோதான். என்னடா சவுண்டெல்லாம் பயங்கரமாக போடுறானுங்க. டேய் இருங்கடா, நான் பொருளை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன்டா. ஏதோ பண்ணுங்கடா, பயமாக இருக்குண்ணே. டேய் அமைதியாக இருக்கடா. ஐயோ, சவுண்டு பயங்கரமாக போடுறானுங்க. பார்த்தா இவனுங்க சாவடிக்கிறானுங்க.
பாஸ்வேர்டு டக்குன்னு போட்டு பொருள் எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட வேண்டியதான். எங்கடா சுற்றி சுற்றி இங்கேயே வந்துட்டுருக்கேன். இங்கே இருக்கா வெளி? டேய் எவன்டா ஓடுறவன்? ஐயோ டே விட்டுருங்கடா. ஏங்க இவன் இங்கே தாங்க இருக்கான். இல்லை நான் இந்த பக்கமும் போகல, இந்த பக்கமே போய்க்கிறேன். ஐயோயோ சி போன லைஃபா இது? எதுக்குடா இதெல்லாம் இது பண்ணிட்டுருக்கீங்க? பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் போட்டு தாக்குறானுங்க. என்னை விட்டுருங்கடா, நான் அப்படியே போய் சேர்ந்துடுறேன்டா. இது ஒரே ஒரு ஆர்டர் தான்டா, முடிச்சுக்கிறேன்டா கேமை, அவ்வளோதான். ஐயோ அவன் வேற எங்கேயோ ஒரு பக்கம் நடமாடிட்டு இருக்கான். ஓடிடுறா ஓடிடுறா ஓடிடுறா. இன்னும் ஒரு பிளாக்கை தாண்டினா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஐயோ எவன்டா முட்டு சந்து வச்சுருக்கான். நல்ல வேலை சைடில் கேப் விட்டுருக்கானுங்களே. இல்லை நான் பொஸ்குனை ஏதாவது துரத்திட்டு வருதுன்னு சொல்லி ஓடி அந்த இடத்துக்கு வந்திருந்தேன்னா அவ்வளோதான், முட்டு சந்தில் மாட்டி செத்துருப்பேன். அப்போ கூட பேக்ரவுண்ட் சாங் விட்றானுங்களா? எப்போடி இங்கே வந்தக்கப்புறம் தானே நிம்மதியாக இருக்குது. ஆரம்பிடுங்க, நீ சும்மாவே இருக்க மாட்ட. வந்துட்டேன். இதோட வீடியோ முடிச்சு போனோம். எனக்கு தெரிஞ்சு இதை மட்டும் பேக் பண்ணிவிட்டு இதை மட்டும் டெலிவரி போட்டோன்னா முடிஞ்சு. ஸ்டிக்கர் ஒட்டி கன்வேயரில் வச்சுனா போயிடும். $37. இன்றைக்கி டே 3 முடிய முடியலனாலும் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். ஸோ நான் உங்கள் டாக்டர் பிளாக். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா பை பாய்.